365 நாட்கள் பைபிள் சவாலின் 52வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் உபாகமம் 1 முதல் 3 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு கடந்த காலங்களில் தேவன் விசுவாசமாக வழிநடத்தியதை நினைவூட்டியும் வரும் பயணத்திற்காக அவரை நம்புமாறு தனது ஜனங்களை அழைக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய நன்மையை நினைவுகூரவும் எதிர்காலத்திற்கான அவரது வழிநடத்துதலில் நம்பிக்கை பலப்படுத்தவும் இன்றைய வாசிப்பு உதவட்டும். நன்றியுடனும் சிந்தனையுடனும் அவரது குரலை கீழ்ப்படிக்க தயாரான இதயத்துடன் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 52 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Deuteronomy chapter 1 to 3. These passages recall God's faithful guidance through the past and remind His people to trust Him. For the journey ahead, may today's reading help you remember God's goodness in your own life and strengthen your confidence in His leading for your future. Let us begin with gratitude, reflection, and a heart ready to obey His voice. உபாகமம் அதிகாரம் 1. Deuteronomy chapter 1. வசனம் 1. சேயீர் மலை வழியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்திலுள்ள காதேஸ்பர்னேயாவிலிருந்து. Verse 1. These be the words which Moses spake unto all Israel on the side Jordan in the wilderness, in the plain over against the Red Sea, between Pran and Tophel, and Laban, and Hazeroth, and Dizahab. வசனம் 2. சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆஸ்ரோத்துக்கும் திசாகாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கிச் சொன்ன வசனங்களாவன. Verse 2. There are 11 days journey from Horeb by the way of Mount Seir unto Kadesh Barnea. வசனம் 3. எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் எத்ரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறிய அடித்த பின்பு. Verse 3. And it came to pass in the 40th year, in the 11th month, on the first day of the month, that Moses spake unto the children of Israel, according unto all that the Lord had given him in commandment unto them. வசனம் 4. 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்குச் சொன்னான். Verse 4. After he had slain Sihon the king of the Amorites, which dwelt in Heshbon, and Og the king of Bashan, which dwelt at Astroth in Edrei. வசனம் 5. யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்துக் காண்பிக்கத் தொடங்கி. Verse 5. On this side Jordan, in the land of Moab, began Moses to declare this law, saying. வசனம் 6. ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருகே தங்கியிருந்தது போதும். Verse 6. The Lord our God spake unto us in Horeb, saying, Ye have dwelt long enough in this mount. வசனம் 7. நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென்திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். Verse 7. Turn you, and take your journey, and go to the mount of the Amorites, and unto all the places nigh thereunto, in the plain, in the hills, and in the vale, and in the south, and by the seaside, to the land of the Canaanites, and unto Lebanon, unto the great river, the river Euphrates. வசனம் 8. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய்
கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். Verse 8. Behold, I have set the land before you. Go in and possess the land which the Lord swore unto your fathers, Abraham, Isaac, and Jacob, to give unto them and to their seed after them. வசனம் 9. அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. Verse 9. And I spake unto you at that time, saying, I am not able to bear you myself alone. வசனம் 10. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். Verse 10. The Lord your God hath multiplied you. And, behold, yea, this day is the stars of heaven for multitude. வசனம் 11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Verse 11. The Lord God of your fathers make you 1,000 times so many more as ye are, and bless you, as he hath promised you. வசனம் 12. உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? Verse 12. How can I myself alone bear your cumbrance, and your burden, and your strife? வசனம் 13. நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பேர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். Verse 13. Take you wise men, and understanding, and known among your tribes, and I will make them rulers over you. வசனம் 14. நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக நீர் செய்யச் சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள். Verse 14. And ye answered me, and said, The thing which thou hast spoken is good for us to do. வசனம் 15. ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்சபதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராயிருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். Verse 15. So I took the chief of your tribes, wise men, and known, and made them heads over you, captains over thousands, and captains over hundreds, and captains over 50s, and captains over 10s, and officers among your tribes. வசனம் 16. அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இருபட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். Verse 16. And I charged your judges at that time, saying, Hear the causes between your brethren, and judge righteously between every man and his brother, and the stranger that is with him. வசனம் 17. நியாயத்திலே முகதாட்சிணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படீர்களாக. நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி. Verse 17. Ye shall not respect persons in judgment, but ye shall hear the small as well as the great. Ye shall not be afraid of the face of man, for the judgment is God's, and the cause that is too hard for you, bring it unto me, and I will hear it. வசனம் 18. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன். Verse 18.
And I commanded you at that time all the things which ye should do. வசனம் 19. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலைநாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ்பர்னேயாவிலே சேர்ந்தோம். Verse 19. And when we departed from Horeb, we went through all that great and terrible wilderness, which ye saw by the way of the mountain of the Amorites, as the Lord our God commanded us. And we came to Kadesh Barnea. வசனம் 20. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். Verse 20. And I said unto you, Ye are come unto the mountain of the Amorites, which the Lord our God doth give unto us. வசனம் 21. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். Verse 21. Behold, the Lord thy God hath set the land before thee. Go up, and possess it, as the Lord God of thy fathers hath said unto thee. Fear not, neither be discouraged. வசனம் 22. அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும், நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். Verse 22. And ye came near unto me every one of you, and said, We will send men before us, and they shall search us out the land, and bring us word again by what way we must go up, and into what cities we shall come. வசனம் 23. அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். Verse 23. And the same pleased me well, and I took 12 men of you, one of a tribe. வசனம் 24. அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து. Verse 24. And they turned and went up into the mountain, and came unto the valley of Eshcol, and searched it out. வசனம் 25. அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். Verse 25. And they took of the fruit of the land in their hands, and brought it down unto us, and brought us word again, and said, It is a good land which the Lord our God doth give us. வசனம் 26. அப்படியிருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து. Verse 26. Notwithstanding ye would not go up, but rebelled against the commandment of the Lord your God. வசனம் 27. உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். Verse 27. And ye murmured in your tents, and said, Because the Lord hated us, he hath brought us forth out of the land of Egypt, to deliver us into the hand of the Amorites, to destroy us. வசனம் 28. நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும், அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தையளாவும் மதிலுள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும், ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். Verse 28. Whither shall we go up? Our brethren have discouraged our heart, saying, The people is
greater and taller than we. The cities are great and walled up to heaven. And moreover we have seen the sons of the Anakims there. வசனம் 29. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். Verse 29. Then I said unto you, dread not, neither be afraid of them. வசனம் 30. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடிருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாகச் செய்ததெல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Verse 30. The Lord your God which goeth before you, he shall fight for you, according to all that he did for you in Egypt before your eyes. வசனம் 31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. Verse 31. And in the wilderness, where thou hast seen how that the Lord thy God bare thee, as a man doth bear his son, in all the way that ye went, until ye came into this place. வசனம் 32. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையமிறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். Verse 32. Yet in this thing ye did not believe the Lord your God. வசனம் 33. இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். Verse 33. Who went in the way before you, to search you out a place to pitch your tents, in fire by night, to show you by what way ye should go, and in a cloud by day. வசனம் 34. ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடுங்கோபங்கொண்டு. Verse 34. And the Lord heard the voice of your words, and was wroth, and swore, saying. வசனம் 35. உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும். Verse 35. Surely there shall not one of these men of this evil generation see that good land, which I swore to give unto your fathers. வசனம் 36. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். Verse 36. Save Caleb the son of Jephunneh, he shall see it, and to him will I give the land that he hath trodden upon, and to his children, because he hath wholly followed the Lord. வசனம் 37. அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபங்கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. Verse 37. Also the Lord was angry with me for your sakes, saying, Thou also shalt not go in thither. வசனம் 38. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். Verse 38. But Joshua the son of Nun, which standeth before thee, he shall go in thither. Encourage him, for he shall cause Israel to inherit it. வசனம் 39. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Verse 39. Moreover your little ones, which ye said should be a prey, and your children, which in that day had no knowledge between good and evil, they shall go in thither, and unto them will I give it, and they shall possess it. வசனம் 40. நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். Verse 40. But as for you, turn you,
and take your journey into the wilderness by the way of the Red Sea. வசனம் 41. அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருக்கு விரோதமாக பாவஞ்செய்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி, நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்துக்கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாயிருந்தீர்கள். Verse 41. Then ye answered and said unto me, We have sinned against the Lord. We will go up and fight, according to all that the Lord our God commanded us. And when ye had girded on every man his weapons of war, ye were ready to go up into the hill. வசனம் 42. அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவர்களுக்குச் சொல் என்றார். Verse 42. And the Lord said unto me, Say unto them, Go not up, neither fight, for I am not among you, lest ye be smitten before your enemies. வசனம் 43. அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவிகொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். Verse 43. So I spake unto you, and ye would not hear, but rebelled against the commandment of the Lord, and went presumptuously up into the hill. வசனம் 44. அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து, தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி, உங்களை சேயீர் தொடங்கி ஓர்மா மட்டும் முறிய அடித்தார்கள். Verse 44. And the Amorites, which dwelt in that mountain, came out against you, and chased you, as bees do, and destroyed you in Seir, even unto Hormah. வசனம் 45. நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. Verse 45. And ye returned and wept before the Lord, but the Lord would not hearken to your voice, nor give ear unto you. வசனம் 46. இப்படி காதேசிலே தங்கி அங்கே வெகுநாளாயிருந்தீர்கள். Verse 46. So ye abode in Kadesh many days, according unto the days that ye abode there. உபாகமம் அதிகாரம் 2. Deuteronomy chapter 2. வசனம் 1. கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேயீர் நாட்டை சுற்றித் திரிந்தோம். Verse 1. Then we turned, and took our journey into the wilderness by the way of the Red Sea, as the Lord spake unto me, and we compassed Mount Seir many days. வசனம் 2. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி. Verse 2. And the Lord spake unto me, saying. வசனம் 3. நீங்கள் இந்த மலைநாட்டை சுற்றித் திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். Verse 3. Ye have compassed this mountain long enough, turn you northward. வசனம் 4. ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். Verse 4. And command thou the people, saying, Ye are to pass through the coast of your brethren the children of Esau, which dwell in Seir, and they shall be afraid of you. Take ye good heed unto yourselves therefore. வசனம் 5. அவர்களோடே போர் செய்ய வேண்டாம், அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன், சேயீர் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். Verse 5. Meddle not with them, for I will not give you of their land, no, not so much as a foot breadth, because I have given Mount Seir unto Esau, for a possession. வசனம் 6.
போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். Verse 6 Ye shall buy meat of them for money, that ye may eat, and ye shall also buy water of them for money, that ye may drink. வசனம் 7 உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். Verse 7 For the Lord thy God hath blessed thee in all the works of thy hand. He knoweth thy walking through this great wilderness. These 40 years the Lord thy God hath been with thee. Thou hast lacked nothing. வசனம் 8 அப்படியே நாம் சேயீரிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஈசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தரவெளி வழியாய் ஏலாத் மேலும் எசியோன் கேபேர் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவாப் வனாந்தர வழியாய் வந்தோம். Verse 8 And when we passed by from our brethren the children of Esau, which dwelt in Seir, through the way of the plain from Elat, and from Eziongaber, we turned and passed by the way of the wilderness of Moab. வசனம் 9 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடே போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். Verse 9 And the Lord said unto me, Distress not the Moabites, neither contend with them in battle. For I will not give thee of their land for a possession, because I have given her unto the children of Lot for a possession. வசனம் 10 திரளானவர்களும் ஏனாக்கியரைப் போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாகிய ஈமியர் அதில் முன்னே குடியிருந்தார்கள். Verse 10 The Emims dwelt therein in times past, a people great, and many, and tall, as the Anakims. வசனம் 11 அவர்களும் ஏனாக்கியரையொத்த இராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள். மோவாபியரோ அவர்களை ஈமியர் என்று சொல்லுகிறார்கள். Verse 11 Which also were accounted giants, as the Anakims, but the Moabites call them Emims. வசனம் 12 ஓரியரும் சேயீரில் முன்னே குடியிருந்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரவேல் துரத்தினது போல ஈசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினார்கள். Verse 12 The Horims also dwelt in Seir before time, but the children of Esau succeeded them, when they had destroyed them from before them, and dwelt in their stead, as Israel did unto the land of his possession, which the Lord gave unto them. வசனம் 13 நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றைக் கடந்து போங்கள் என்று சொன்னார். அப்படியே சேரேத் ஆற்றைக் கடந்தோம். Verse 13 Now rise up, said I, and get you over the brook Zerd. And we went over the brook Zerd. வசனம் 14 யுத்த மனிதரான அந்த சந்ததி எல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ்பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்குமட்டும் சென்ற காலம் 38 வருஷமாயிற்று. Verse 14 And the space in which we came from Kadesh Barnea, until we were come over the brook Zerd, was 38 years, until all the generation of the men of war were wasted out from among the host, as the Lord swore unto them. வசனம் 15 அவர்கள் பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு ஒழியுமட்டும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. Verse 15 For indeed the hand of the Lord was against them, to destroy them from among the host, until they were consumed. வசனம் 16
யுத்த மனிதர் எல்லாரும் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்துத் தீர்ந்த பின்பு. Verse 16. So it came to pass, when all the men of war were consumed and dead from among the people. வசனம் 17. கர்த்தர் என்னை நோக்கி. Verse 17. That the Lord spake unto me, saying. வசனம் 18. நீ யார் பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை இன்றைக்கு கடந்து. Verse 18. Thou art to pass over through the coast of Moab, this day. வசனம் 19. அம்மோன் புத்திரருக்கு எதிராகச் சேரப்போகிறாய். நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோடே போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன். அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். Verse 19. And when thou comest nigh over against the children of Ammon, distress them not, nor meddle with them, for I will not give thee of the land of the children of Ammon any possession, because I have given it unto the children of Lot for a possession. வசனம் 20. அதுவும் இராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது. முற்காலத்தில் இராட்சதர் அதிலே குடியிருந்தார்கள். அம்மோனியர் அவர்களை சம்சூமியர் என்று சொல்லுகிறார்கள். Verse 20. That also was accounted a land of giants. Giants dwelt therein in old time, and the Ammonites called them Zamzummims. வசனம் 21. அவர்கள் திரளானவர்களும் ஈனாக்கியரைப் போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாயிருந்தார்கள். கர்த்தரு சேயீரில் குடியிருந்த ஈசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனங்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும். Verse 21. A people great, and many, and tall, as the Anakims, but the Lord destroyed them before them, and they succeeded them, and dwelt in their stead. வசனம் 22. கப்தூரிலிருந்து புறப்பட்ட கப்தூரியர் ஆசேரிம் தொடங்கி ஆசா மட்டும் குடியிருந்த ஆவியரை அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினது போலவும். Verse 22. As he did to the children of Esau, which dwelt in Seir, when he destroyed the Horims from before them, and they succeeded them, and dwelt in their stead even unto this day. வசனம் 23. கர்த்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். Verse 23. And the Avims which dwelt in Hazim, even unto Uzzah, the Caphtorims, which came forth out of Caphtor, destroyed them, and dwelt in their stead. வசனம் 24. நீங்கள் எழுந்து பிரயாணம் பண்ணி அர்னோன் ஆற்றை கடந்து போங்கள். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் என்னும் எமோரியனையும் அவன் தேசத்தையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். இது முதல் அதைச் சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவனோடே யுத்தஞ்செய். Verse 24. Rise ye up, take your journey, and pass over the river Arnon. Behold, I have given into thine hand Sihon the Amorite, king of Heshbon, and his land. Begin to possess it, and contend with him in battle. வசனம் 25. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன்னிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். Verse 25. This day will I begin to put the dread of thee and the fear of thee upon the nations that are under the whole heaven, who shall hear report of thee, and shall tremble, and be in anguish because of thee. வசனம் 26. அப்பொழுது நான் கெத்திமோத் வனாந்தரத்திலிருந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் சமாதான வார்த்தைகளைச் சொல்லும்படி ஸ்தானாபதிகளை அனுப்பி. Verse 26. And I sent messengers out of the wilderness of Kademath unto Sihon king of Heshbon with words of peace, saying. வசனம் 27. நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும்.
வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும்பாதை வழியாய் நடப்பேன். Verse 27. Let me pass through thy land. I will go along by the highway. I will neither turn unto the right hand nor to the left. வசனம் 28. சேயீரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரும் ஆர் பட்டணத்தில் குடியிருக்கிற மோவாபியரும் எனக்கு செய்தது போல நீரும் நான் யோர்தானை கடந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் சேருமட்டும். Verse 28. Thou shalt sell me meat for money, that I may eat, and give me water for money, that I may drink. Only I will pass through on my feet. வசனம் 29. எனக்கு புசிக்க ஆகாரத்தையும் குடிக்க தண்ணீரையும் கிரயத்துக்கு தாரும். நான் கால்நடையாய் கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினேன். Verse 29. As the children of Esau which dwell in Seir, and the Moabites which dwell in Ar, did unto me, until I shall pass over Jordan into the land which the Lord our God giveth us. வசனம் 30. ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உறங்குள்ள பண்ணியிருந்தார். Verse 30. But Sihon king of Heshbon would not let us pass by him. For the Lord thy God hardened his spirit, and made his heart obstinate, that he might deliver him into thy hand, as appeareth this day. வசனம் 31. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறேன். இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்தரித்துக்கொள் என்றார். Verse 31. And the Lord said unto me, Behold, I have begun to give Sihon and his land before thee. Begin to possess, that thou mayest inherit his land. வசனம் 32. சீகோன் தன்னுடைய எல்லா ஜனங்களோடும் கூட நம்முடைய யுத்தம் பண்ண புறப்பட்டு யாகாசிலே வந்தான். Verse 32. Then Sihon came out against us, he and all his people, to fight at Jahaz. வசனம் 33. அவனை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்புக் கொடுத்தார். நாம் அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களையும் முறிய அடித்து. Verse 33. And the Lord our God delivered him before us, and we smote him, and his sons, and all his people. வசனம் 34. அக்காலத்தில் அவன் பட்டணங்களை எல்லாம் பிடித்து சகல பட்டணங்களிலும் இருந்த ஸ்திரீ புருஷரையும் பிள்ளைகளையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினோம். Verse 34. And we took all his cities at that time, and utterly destroyed the men, and the women, and the little ones, of every city, we left none to remain. வசனம் 35. மிருக ஜீவன்களையும் நாம் பிடித்த பட்டணங்களில் கொள்ளையடித்த பொருள்களையும் மாத்திரம் நமக்கென்று வைத்துக் கொண்டோம். Verse 35. Only the cattle we took for a prey unto ourselves, and the spoil of the cities which we took. வசனம் 36. அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேரும் ஆற்றண்டையில் இருக்கிற பட்டணமும் தொடங்கி கீலேயாத் வரைக்கும் நமக்கு எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒப்புக் கொடுத்தார். Verse 36. From Aroer, which is by the brink of the river of Arnon, and from the city that is by the river, even unto Gilead, there was not one city too strong for us. The Lord our God delivered all unto us. வசனம் 37. அம்மோன் புத்திரருடைய தேசத்தையும் யாப்போக் ஆற்றங்கரையிலுள்ள இடங்களையும் மலைகளிலுள்ள பட்டணங்களையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விலக்கின மற்ற இடங்களையும் சேராமல் விலகிப் போனாய். Verse 37. Only unto the land of the children of Ammon thou camest not. No,
unto any place of the river Jabbok, nor unto the cities in the mountains, nor unto whatsoever the Lord our God forbade us. உபாகமம் அதிகாரம் 3. Deuteronomy chapter 3. வசனம் 1. பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம். பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்மோடே எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்ரேயிக்கு வந்தான். Verse 1. Then we turned, and went up the way to Bashan. And Og the king of Bashan came out against us, he and all his people, to battle at Edrei. வசனம் 2. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். எஸ்போனிலே குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தது போல அவனுக்கும் செய்வாய் என்றார். Verse 2. And the Lord said unto me, Fear him not, for I will deliver him, and all his people, and his land, into thy hand, and thou shalt do unto him as thou didst unto Sihon king of the Amorites, which dwelt at Heshbon. வசனம் 3. அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவனுடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். அவனுக்கு ஒருவரும் மீதியாயிராமற் போகுமட்டும் அவனை முறிய அடித்தோம். Verse 3. So the Lord our God delivered into our hands Og also, the king of Bashan, and all his people, and we smote him until none was left to him remaining. வசனம் 4. அக்காலத்திலே அவனுடைய பட்டணங்களை எல்லாம் பிடித்தோம். அவர்களிடத்தில் நாம் பிடித்துக்கொள்ளாத பட்டணம் இல்லை. பாசானிலிருந்த ஓகின் ராஜ்யமான 60 பட்டணங்களுள்ள அர்கோப் தேசம் முழுவதையும் பிடித்தோம். Verse 4. And we took all his cities at that time. There was not a city which we took not from them. 60 cities, all the region of Argob, the kingdom of Og in Bashan. வசனம் 5. அந்த பட்டணங்களெல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பாள்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றி மதிலில்லாத பட்டணங்களும் அநேகம். Verse 5. All these cities were fenced with high walls, gates, and bars, beside unwalled towns a great many. வசனம் 6. அவைகளையும் சங்காரம் பண்ணினோம். நாம் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுக்கு செய்தது போல அந்த எல்லா பட்டணங்களிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணினோம். Verse 6. And we utterly destroyed them, as we did unto Sihon king of Heshbon, utterly destroying the men, women, and children of every city. வசனம் 7. ஆனாலும் பட்டணங்களிலுள்ள ஆஸ்தியையும் சகல மிருக ஜீவன்களையும் நமக்கென்று கொள்ளையிட்டோம். Verse 7. But all the cattle and the spoil of the cities we took for a prey to ourselves. வசனம் 8. இப்படியே யோர்தானுக்கு இப்புறத்திலுள்ள அர்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலைவரைக்கும் உள்ள தேசத்தை நாம் அக்காலத்தில் எமோரியருடைய 2 ராஜாக்களிடத்திலும் இருந்து பிடித்தோம். Verse 8. And we took at that time out of the hand of the 2 kings of the Amorites the land that was on this side Jordan, from the river of Arnon unto Mount Hermon. வசனம் 9. சீதோனியர் எர்மோனைச் சீரியோன் என்கிறார்கள், எமோரியரோ அதைச் சேனீர் என்கிறார்கள். Verse 9. Which Hermon the Sidonians call Syrian, and the Amorites call it Shenir winking face. வசனம் 10. சமனான நாட்டின் எல்லா பட்டணங்களையும் கீலேயாத் முழுவதையும் சல்காயி எத்ரேயி என்னும் பாசானிலிருந்த ஓகுடைய ராஜ்யத்தின் பட்டணங்கள் மட்டுமுள்ள பாசான் முழுவதையும் பிடித்தோம். Verse 10. All the cities of the plain, and all Gilead, and all Bashan, unto Salchar and Edrei, cities of the kingdom of Og in Bashan. வசனம் 11.
மீந்திருந்த இராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பியிருந்தான். இரும்பினாற் செய்த அவனுடைய கட்டில் மனிதருடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருந்தது. அது அம்மோன் புத்திரருடைய ரப்பாபட்டணத்தில் இருக்கிறதல்லவா? Verse 11. For only Og king of Bashan remained of the remnant of giants. Behold, his bedstead was a bedstead of iron. Is it not in Rabbath of the children of Ammon? 9 cubits was the length thereof, and 4 cubits the breadth of it, after the cubit of a man. வசனம் 12. அக்காலத்திலே சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட தேசத்தை அர்னோன் நதியருகேயுள்ள ஆரோவேர் தொடங்கி கீலேயாத் மலைநாட்டில் பாதியையும் அதிலிருக்கிற பட்டணங்களையும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன். Verse 12. And this land, which we possessed at that time, from Aroer, which is by the river Arnon, and half Mount Gilead, and the cities thereof, gave I unto the Reubenites and to the Gadites. வசனம் 13. கீலேயாத்தின் மற்ற பங்கையும் ஓகின் ராஜ்யமாயிருந்த பாசான் முழுவதையும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்ததும் அன்றி இராட்சத தேசம் என்னப்பட்ட பாசானுக்குள்ளான அர்கோப் சீமை யாவையும் கொடுத்தேன். Verse 13. And the rest of Gilead, and all Bashan, being the kingdom of Og, gave I unto the half tribe of Manasseh, all the region of Argob, with all Bashan, which was called the land of giants. வசனம் 14. மனாசேயின் குமாரனாகிய யாவீர் அர்கோப் சீமை முழுவதையும் கேசூரியர் மாகாத்தியர் என்பவர்களுடைய எல்லை மட்டும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே பாசான் அவோத்தியாயீர் என்று பேரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் வழங்கி வருகிறது. Verse 14. Jair the son of Manasseh took all the country of Argob unto the coasts of Geshuri and Machathi, and called them after his own name, Bashan-Havath-Jeh, unto this day. வசனம் 15. மாகீருக்கு கீலேயாத்தை கொடுத்தேன். Verse 15. And I gave Gilead unto Machir. வசனம் 16. மேலும் கீலேயாத் தொடங்கி அர்னோன் நதி ஓடுகிற பள்ளத்தாக்கும் கடையாந்தரமுமான அம்மோன் புத்திரரின் எல்லையாகிய யாப்போக்கு ஆறு மட்டும் இருக்கிற தேசத்தையும். Verse 16. And unto the Reubenites and unto the Gadites I gave from Gilead even unto the river Arnon half a valley, and the border even unto the river Jabbok, which is the border of the children of Ammon. வசனம் 17. கின்னரே தொடங்கி அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்வாய் கிழக்கே இருக்கிற உப்புக்கடலான சமனான வெளியின் கடல் மட்டும் யோர்தானின் எல்லைக்குள் அடங்கிய சமனான வெளியையும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன். Verse 17. The plain also, and Jordan, and the coast thereof, from Chinneroth even unto the sea of the plain, even the salt sea, under Ashdod Pisgah eastward. வசனம் 18. அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். யுத்தஞ்செய்யத்தக்கவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரருக்கு முன்னே ஆயுதபாணிகளாக நடந்து போங்கள். Verse 18. And I commanded you at that time, saying, The Lord your God hath given you this land to possess it. Ye shall pass over armed before your brethren the children of Israel, all that are meet for the war. வசனம் 19. உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆடுமாடுகளும் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் பட்டணங்களில் இருக்கட்டும். உங்களுக்கு திரளான ஆடுமாடுகள் உண்டென்று அறிவேன். Verse 19. But your wives, and your little ones, and your cattle, for I know that ye have much cattle, shall abide in your cities which I have given you. வசனம் 20. ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணினது போல
உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுமட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்களாக என்றேன். Verse 20. Until the Lord have given rest unto your brethren, as well as unto you, and until they also possess the land which the Lord your God hath given them beyond Jordan. And then shall ye return every man unto his possession, which I have given you. வசனம் 21. அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த 2 ராஜாக்களுக்கும் செய்தவைகளையெல்லாம் உன் கண்கள் கண்டது. நீ போய்ச் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். Verse 21. And I commanded Joshua at that time, saying, Thine eyes have seen all that the Lord your God hath done unto these 2 kings. So shall the Lord do unto all the kingdoms whither thou passest. வசனம் 22. அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். Verse 22. Ye shall not fear them, for the Lord your God he shall fight for you. வசனம் 23. அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி. Verse 23. And I besought the Lord at that time, saying. வசனம் 24. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்கத் தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாகச் செய்யத்தக்க தேவன் யார்? Verse 24. O Lord God, thou hast begun to show thy servant thy greatness, and thy mighty hand. For what God is there, in heaven or in earth, that can do according to thy works, and according to thy might? வசனம் 25. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்திலுள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். Verse 25. I pray thee, let me go over, and see the good land that is beyond Jordan, that goodly mountain, and Lebanon. வசனம் 26. கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபங்கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னுடைய பேச வேண்டாம். Verse 26. But the Lord was wroth with me for your sakes, and would not hear me. And the Lord said unto me, Let it suffice thee, speak no more unto me of this matter. வசனம் 27. நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஈரெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. Verse 27. Get thee up into the top of Pisgah, and lift up thine eyes westward, and northward, and southward, and eastward, and behold it with thine eyes, for thou shalt not go over this Jordan. வசனம் 28. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து. அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுப்பான் என்றார். Verse 28. But charge Joshua, and encourage him, and strengthen him, for he shall go over before this people, and he shall cause them to inherit the land which thou shalt see. வசனம் 29. பின்பு பெத்பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தோம். Verse 29. So we abode in the valley over against Bethpeor. பைபிள் சவாலின் 52வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு கடந்த காலத்தில் விசுவாசமாக இருந்த அதே தேவன் எதிர்காலத்திலும் உங்களை பாதுகாப்பாக நடத்துவார் என்பதை நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் நம்பிக்கையை புதுப்பித்து உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி தினமும் உங்கள் முடிவுகளை வழிநடத்தட்டும்.
கமெண்டில் இன்று தேவனுடைய விசுவாசத்தை நினைவூட்டிய எந்த அனுபவம் உங்கள் இதயத்தில் வந்தது என்று பகிருங்கள். நாளை 53வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 52 of our Bible challenge is now complete. May today's reading remind you that the same God who was faithful in the past will lead you safely into the future. Let His word renew your hope, strengthen your faith, and guide your decisions each day. Comment below what memory of God's faithfulness came to your heart today. And join us again tomorrow for day 53. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.